யோராமும் யோசபாத்தும். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். யோராம் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானவுடன் மோவாபின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறான். மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். அவனுடைய கலகத்தை ஒடுக்குவதற்கு யோராம் தன்னுடைய கையிலே பட்டயத்தை பிடிக்கிறான். யோராம் மோவாபின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தன்னுடைய சேனையை ஆயத்தம் பண்ணுகிறான். அவன் சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்க்கிறான். இஸ்ரவேலின் சேனையோடு யூதாவின் சேனையும் சேர்ந்து மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று யோராம் விரும்புகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமுக்கும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திற்கும் சமாதான உடன்படிக்கை இருக்கிறது. யோராம் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திடம், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டு அனுப்புகிறான். யோசபாத் யோராமுக்கு பிரதியுத்தரமாக, நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று சொல்லுகிறான். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே பல காரியங்களில் பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் பல காரியங்களில் பிரிந்திருக்கிறார்கள். பல சமயங்களில் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் ஏற்படுகிறது. ஆனாலும் மோவாபியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண இஸ்ரவேல் தேசத்தாரும் யூதா தேசத்தாரும் ஒன்று சேருகிறார்கள். மோவாபியர் இஸ்ரவேலருக்கும் யூதா தேசத்தாருக்கும் பொதுவான சத்துருக்களாய் இருக்கிறார்கள். யோசபாத் இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய சகோதர தேசமாக பாவிக்கிறான். இவ்விரண்டு தேசங்களுக்கு இடையே இதற்கு முன்பு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் யோசபாத் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்து விடுகிறான். யூதா தேசத்திற்கு விரோதமாக இஸ்ரவேல் தேசத்தார் செய்த தீங்குகளை மன்னித்து விடுகிறான். இஸ்ரவேல் தேசத்தாரும் யூதா தேசத்தாரும் இதற்கு முன்பு பல சமயங்களில் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு தங்களை காயப்படுத்தி கொண்டவர்கள். இப்போது இவ்விரு தேசத்தாரும் தங்களுடைய பழைய பகையை மறந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முன் வருகிறார்கள். நாம் பழைய பகையை மன்னித்து மறந்தால்தான் சமாதானமாய் இருக்க முடியும். பழைய காயங்களை எல்லாம் மறந்துவிட வேண்டும். அப்போதுதான் புதிய சமாதானமும் புதிய சந்தோஷமும் நமக்கு உண்டாகும். பழைய பகையை மறக்காமல் நினைவில் வைத்திருந்தால் சண்டை அதிகரிக்கும், பிரச்சனைகள் கூடும். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை விட அதிக ஞானமும் அதிக அனுபவமும் உள்ளவன். யோசபாத்திற்கு யுத்த தந்திரங்களும் நன்றாய் தெரியும். அவன் யோராமை விட கர்த்தரிடத்தில் அதிக பக்தி உள்ளவன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் யோசபாத்தின் அனுபவத்தையும் ஞானத்தையும் இந்த யுத்தத்திலே பயன்படுத்த விரும்புகிறான். யோராம் யோசபாத்திடம் ஆலோசனை கேட்கிறான். யோராம் யோசபாத்தை நோக்கி, எந்த வழியாய் போவோம் என்று கேட்கிறான். இஸ்ரவேலரும் யூதா தேசத்தாரும் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். மோவாப் தேசத்திற்கு போக இரண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று யோர்தானை கடந்து போவது. இதன் வழியாக போனால் மோவாப் தேசத்திற்கு சீக்கிரத்தில் போய்விடலாம். மற்றொரு வழி ஏதோம் வனாந்திரத்தின் வழியாய் போவது. இது சற்று தூரமான வழி. இவ்விரண்டு வழிகளில் எந்த வழியாய் மோவாபியருக்கு விரோதமாய் போவது என்று யோராம் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திடம் ஆலோசனை கேட்கிறான். அதற்கு யோசபாத், ஏதோம் வனாந்திர வழியாய் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். ஏதோம் வனாந்திரத்தின் வழியாக போவது சுற்று வழியாகவும் தூரமான வழியாகவும் இருந்தாலும் யோசபாத் அந்த வழியாக போய் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏதோமியர் இஸ்ரவேலரோடு இராணுவ ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். ஏதோமின் ராஜா இஸ்ரவேலுக்கு பகுதி கட்டுகிறவன். ஏதோமின் வனாந்திர வழியாய் போனால் ஏதோமியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையோடு சேர்ந்து கொள்வார்கள். இதனால் இஸ்ரவேலின் படைபலம் அதிகரிக்கும்.
யோசபாத் இதையெல்லாம் யோசித்து பார்த்து, ஏதோம் வனாந்திர வழியாய் போவோம் என்று சொல்லுகிறான்.